அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம சாந்தோக்கிய உபநிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இப்ப நம்ம சாஸ்திரங்களை எதற்காக படிக்கிறோம்? நம்ம தெய்வீக நிலையை அடைவதற்காக படிக்கிறோம். அப்ப ஆத்மாவை நம்ம அறிவதனால நாமளும் தேவன் ஆகின்றோம். அப்ப அந்த நிலையை அடையிறது தான் இங்க இந்திரனுக்கும் விரோச்சனனுக்கும் உண்டான கேரக்டர்ன்ட்டு இந்த பாடம் இங்க நமக்கு சொல்லுது. அப்ப இங்க மகான்களின் வார்த்தைகளையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் ஏதோ அரைகுறையாக புரிந்து கொண்டு தாங்கள் புரிந்து கொண்டதை சரி என்று எண்ணிக்கொள்கின்றவர்கள் எல்லாம் இது மாதிரி அஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள், அசுரர்களாக இருக்கின்றார்கள் என்று இங்கே பார்க்க முடிகிறது. அப்ப இங்க பிரஜாபதி கண்ணில் தெரிபவரை பார்க்க கண்ணாடி வேண்டும். கண்ணாடியில் பார்த்தாலும் அதில் உருவம் தெரிகிறது. அதில் தெரிகின்ற கண்ணிலும் உருவம் தெரிகிறது. இதில் யார் ஆன்மா என்பது இங்கு சந்தேகம். அப்ப ஆன்மா என்றதுமே உடம்பைத்தான் இருவரும் புரிந்து கொண்டனர். இது அரைகுறையான அறிவு. உடம்பும் ஆன்மாதான். ஆனால் உடம்பு மட்டுமே ஆன்மா அல்ல. இதைத்தான் பிரஜாபதி அவர்களிடம் தெரிவித்தார். அப்ப கண்ணிலும் கண்ணாடியிலும் அனைத்திலும் தெரிவது ஆன்மாவே என்று அடுத்து அவர் கூறினார். அப்ப நீங்கள் அறிந்தது தவறு என்று ஆரம்பத்திலேயே கூறினால் அவர்களின் ஆர்வமும் முயற்சியின் வேகமும் தடைப்படும். எனவே அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பதிலளித்தார் பிரஜாபதி என்று இங்க நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க மாணவர்களுடைய தேவை, மாணவர்களுடைய ஆர்வம், இதை பொறுத்துதான் ஆசிரியர்கள் மாணவர்களை கையாளுகின்றார்கள் என்பதை நாம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதனாலதான் இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல வர்றவங்க எல்லாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க அப்படிங்கறத ஆசிரியர்கள் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. உண்மையான மாணவர்களுக்கு உபதேசங்களை ரொம்ப தீவிரமா கொடுப்பாங்க. நாட்டமே இல்லாம அறகுறையா இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன மூட்ல இருக்காங்களோ அப்படியே போட்டுன்னு விட்டுருவாங்க. அப்ப இதுல கேள்வி மேல கேள்வி கேட்டு நிறைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி நல்ல ஒரு விவேகத்தினால விழித்து கொண்டவன் தேவன் ஆகிறான் அப்படிங்கறத நாம இங்க கருத்தா பார்க்கும்போது, இங்க இந்திரன் விரோச்சனன் இருவருமே உண்மையில் மன்னர்கள், சுகபோகங்களில் வாழ்பவர்கள். ஆனால் உண்மையை அறிவதற்காக ஆன்மீகத்தை நாடும்போது இருவருமே தங்கள் நாட்டையும் சுகபோகங்களையும் துறந்தார்கள். பணிவுடன் யாகத்திற்காக விறகை ஏந்தி வந்தார்கள். அனைத்திற்கும் மேலாக 32 வருடங்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இவைகள் அனைத்தும் ஆன்மீக வாழ்வின் அடிப்படைகளாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன என்று பார்க்க முடிகிறது. இவ்வாறு இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய 7ஆம் பகுதி நிறைவடைகிறது. அப்ப நாம இங்க என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த வித்தை அவ்வளவு ஈஸி கிடையாது. இது ரொம்ப நுணுக்கமான வித்தை. இதை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வமும் விடாமுயற்சியும் தேவையும் அந்த மாணவனுக்கு, அந்த சாதகனுக்கு இருக்க வேண்டும் என்பதை இங்கு குருமார்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க அடுத்த கட்ட சிந்தனைக்கு இங்க அழைத்து செல்கிறார் பிரஜாபதி என்று பார்க்கிறோம். அந்த அடுத்த பகுதியில இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கண்ணில் தெரிபவரே ஆன்மா என்று பிரஜாபதி கூறியதை இந்திரனும் விரோச்சனனும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உடம்பை ஆன்மா என்று கூறுவதாகத்தான் கருதி கொண்டார்கள். இதை புரிந்து கொண்ட பிரஜாபதி அவர்களுக்கு இன்னும் சற்று விளக்கம் கொடுத்தார் என்று அடுத்த மந்திரத்துல பார்க்கிறோம். அந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்திரன் விரோச்சனன் ஆகிய இருவரையும் பார்த்து பிரஜாபதி, இதோ இந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் உங்களை பாருங்கள். அதன் பிறகு ஆன்மாவை பற்றி எது உங்களுக்கு புரியவில்லையோ அதை என்னிடம் கேளுங்கள் என்று கூறினார். இதை கேட்டவுடனே அவர்கள் இருவரும் அங்கு வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் இருந்த நீரில் சென்று தங்களை பார்த்தார்கள். பார்த்த உடனே இங்க பிரஜாபதி கேட்டார், என்ன காண்கிறீர்கள் என்று அவரிடம் பிரஜாபதி கேட்டார். ஐயா, தண்ணீரில் தெரிகின்ற பிரதிபிம்பத்தின் உருவத்தை நான் பார்க்கிறேன். அதில் என்னுடைய உருவம் முழுவதுமாக தெரிகிறது. என்னுடைய தலை முடியிலிருந்து என்னுடைய நகம் வரை எல்லாம் முழுமையாக காண்கிறோம் என்று இருவரும் பதிலளித்தார்கள் என்று நம்ம இந்த இடத்துல இந்த மந்திரத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த அடிப்படையில பார்க்கும்போது ஆன்ம விசாரம் அப்படிங்கிறத இப்படிதான் கொண்டு போறாங்க மகான்கள். ஒரு ஆன்மாவை அறிவது அப்படிங்கிறது எடுத்த உடனே அது அப்படி இப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களை நகர்த்தணுங்கிறதுக்காக முதல்ல ஒரு பிரதிபிம்பத்தினுடைய உருவத்தை காட்டி என்னத்தை பாக்குறீங்கன்னு கேட்கும்போது, இவங்க பிரதிபிம்பத்தை பார்த்துட்டு தன்னுடைய உருவத்தையே அதுல பார்த்துட்டு தன்னுடைய உருவத்தை பத்தியே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஏன்னா அதுல தெரிஞ்ச பிரதிபிம்பம் இவங்க உருவம் தானே, இவங்க தானே பாக்குறாங்க. அப்ப இவங்க உருவத்தில் இருக்கக்கூடிய இவங்க முகம், இவங்களுடைய முடி, இவங்களுடைய நகம், இவங்களுடைய உடல் எல்லாமே பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு வர்ணனைகள் பண்ணிக்கொண்டு தன்னையே தான் பார்த்ததை பற்றி இவர்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஆன்மா என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் இந்த இடத்துல பார்க்க முடியுது இல்லையா? அப்ப இங்க ஆன்ம விசாரத்தின் கருத்துரைகளை எடுத்துரைக்கும் சம்பாசனையாக இது அமைகிறது. அப்ப தண்ணீரில் தெரிவது தாங்கள் அல்ல, தங்களது பிரதிபிம்பம் மட்டுமே என்பதை அவர்கள் இருவரும் இந்த ஸ்லோகத்தில் புரிந்து கொண்டு விட்டார்கள்.
முதலில் அது தாங்கள் அல்ல, பிரதிபிம்பம் மட்டுமே என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த தண்ணீரில் அவர்களுடைய உருவத்தை கொண்டுள்ளதா என்றால் கிடையாது. அது அவர்களுடைய உருவத்தை மட்டுமே காட்டுகிறது. உண்மையில் தண்ணீருக்குள் அவர்கள் உருவம் கிடையாது. நாம் கண்ணாடியில் நம் உருவத்தை பார்க்கின்றோம் என்றால், கண்ணாடிக்குள் நம் உருவம் இருப்பது இல்லை. எதிரில் வரும் உருவத்தை கண்ணாடி பிரதிபலிக்கிறது. அம்மட்டுமே என்று இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த இடத்துல இந்த மந்திரம் நிறைவு செய்யுது. அப்போ நாம இப்ப எப்படி புரிஞ்சுக்கணுங்க? கண்ணாடி முன்னாடி போய் நான் நிக்கிறேன் அப்படின்னா, கண்ணாடியில என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்குது. அப்ப பிரதிபிம்பிக்கின்ற உருவம் நான் இருப்பதினால் இருக்கிறது கண்ணாடியில. ஆனா, இங்க நான் இருக்கிற மாரி உண்மையா அங்க இருக்கான்னா இல்ல. இந்த பக்கம் இருக்கிறது தான் உண்மை. அந்த பக்கம் ஒரு மாயா, தோற்ற பிம்பம். தோற்றமா இருக்கு. என்ன மாரியே இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. என்ன மாரியே முகம் இருக்கு. என்ன மாரியே கண்ணு, காதுகள் இருக்கு. என்ன மாரியே ஒரு உருவம் இருக்கு. ஆனா, இங்க இந்த பக்கம் இருக்கிற நான் தான் உண்மை. அந்த பக்கம் இருக்கிறது போலி. அப்ப அந்த போலியான ஒரு தோற்றம் வந்து எப்படி உருவாச்சுங்க? நான் இருப்பதனால் உருவாச்சு. அப்ப நான் இருப்பதனால் அந்த போலியான தோற்றம் உருவாகுறதுக்கு என்ன தேவைப்பட்டதுங்க? ஒரு கண்ணாடி தேவைப்பட்டது. அப்ப இங்க கண்ணாடிங்கிற ஒரு உபாதி, ஒரு மீடியம் உள்ள வந்ததுனால இங்க என்னையே நான் பிரதிபலித்து பார்க்கின்றேன் இல்லையா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த தூய அறிவு இறைவன் தன்னை பிரகாசப்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு மீடியத்த கிரியேட் பண்றான் பாத்தீங்களா? அந்த மீடியம் தான் இங்க பாடி, மைண்ட். அந்த மீடியம் பாடி, மைண்ட் வந்து எந்த அளவுக்கு பியூரா இருக்கோ, அந்த அளவுக்கு அதுல அவனை பார்ப்பான் இல்லையா? இறைவனே தன்னை பார்ப்பான். அதுக்காக இந்த ஓமானத்த சொல்றாங்க. மகான்கள் இந்த ஓமானத்த ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு புரியிற மாரி சொல்லிக் குடுக்குறாங்க. நான் போய் என்னுடைய முகத்த கண்ணாடியில பார்க்கும்போது, என்னையே நான் பிரதிபிம்பித்து பார்க்கிறதுக்கு ஒரு கண்ணாடிங்கிற உபாதி தேவைப்படுது. ஆனா, அந்த கண்ணாடி தூய்மையா இருக்கணும். அந்த கண்ணாடியில அழுக்கு படிஞ்சிருந்தாலோ, அல்லது பாதரசம் போயிருந்தாலோ, கரை படிந்திருந்தாலோ, அதுல நான் என்னுடைய உருவத்த முழுசா பார்க்க முடியாது இல்லையா? அது மாரி இங்க இறைவனே தன்னை பிரதிபிம்பித்து பார்க்கின்ற உபாதியாகிய உடல்கள்ல, தூய்மையாக இருக்கிற உடல்லயும், மனசுல தான் இறைவன் தெரிவான். அப்ப இங்க தூய்மையான உடலையும், மனதையும் கொண்ட ஜீவராசி எது? மனிதன் தான். ஆனா, அந்த மனிதன் வந்து அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்தாலும், அவன் தூய்மையா இருக்கிறானாங்கன்னா, இங்க இல்லையே இல்லையா? நெறைய மனிதர்கள் தூய்மையா இல்ல. ஏன்னா, மனதுல கண்ட அழுக்குகள ஏத்தி வச்சுக்கிறாங்க. கண்ட குப்பைகள ஏத்தி வச்சுக்கிறாங்க. அப்ப உள்ள தூய்மையும் இல்ல, உடல் தூய்மையும் இல்ல. அவர்களிடத்துல எப்படி இறைவன் பிரகாசிப்பான்? பிரகாசிக்க மறுக்கிறான். அப்ப அது மாரி நாம எல்லோருமே கண்ணாடிகள் தான். அந்த கண்ணாடியில பிரதிபிம்பிக்கின்ற உருவம் தெளிவாக தெரிய வேண்டுமானால், கண்ணாடி தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட இங்க முதல்ல வலியுறுத்துறாங்க, நிலைநிறுத்துறாங்க. அப்படிதான் இங்க ஆன்மாவை புரிய வைக்க பார்க்கிறாங்க. அப்ப ஆன்மா என்பது இறைவன், பிரம்மம், அறிவு. ஆனால் அது அறிவு பட்டு பிரதிபிம்பிக்க வேண்டுமானால், அங்கு தூய்மை இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட கொண்டு வந்து இங்க நிறுத்துறாங்க. பின்னர் பிரஜாபதி அவர்களிடம், நீங்கள் நன்றாக அலங்கரித்துக் கொண்டு நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு பகட்டாகச் சென்று அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் பாருங்கள் என்றார். இப்ப என்ன பண்ணிட்டாங்க இவங்க 2 பேருமே? ஓ! நம்மள வந்து இப்ப சாதாரணமா பார்த்தோம். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே தெரிஞ்சோம் அந்த பிரதிபிம்பத்துல. இப்ப நம்ம வந்து நல்லா ஒப்பனை பண்ணிக்கிட்டு போய் பார்க்க சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? நல்ல ட்ரெஸ் எல்லாம் நீட்டா பட்டு சாரி, பட்டு இதெல்லாம் கட்டிக்கிறாங்க. பட்டு பீதாம்பரம், நகைகள் எல்லாம் அணிஞ்சுகிட்டு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு மன்னர்களுக்கு உண்டான ஒரு கம்பீரமா அந்த இடத்துல போய் நின்னு அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பகட்டான உடைகளை அணிந்து கொண்டு அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் பார்த்தனர். இப்போது பிரஜாபதி, நீங்கள் என்ன காண்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பதில் சொல்றாங்க. போற்றுதலுக்குரியவரே, நன்றாக அலங்கரித்துக் கொண்டு நல்ல ஆடைகள் அணிந்து நாங்கள் எப்படி பகட்டாக இருக்கிறோமோ, அப்படியே இந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரிலும் நன்றாக அலங்கரித்துக் கொண்டு நல்ல ஆடைகள் அணிந்து கொண்டு பகட்டாக 2 பிம்பங்கள் தெரிகின்றன. அதுவே ஆன்மா, அதுவே மரணமற்றது, பயமற்றது, அதுவே இறைவன் என்றார் பிரஜாபதி. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறாரா? இப்ப முதல்ல வந்து சாதாரணமா பார்த்தாங்க. சாதாரண உருவம் பிரதிபிம்பித்தது. இப்ப வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு போய் பார்க்குறாங்க. அலங்காரமான உருவம் பிரதிபிம்பிக்குது. அப்ப எதெல்லாம் அப்படி பிரதிபிம்பிக்குதோ, அதுதான் ஆன்மான்ட்டாரு. அப்ப இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா இதுதான் ஆன்மாங்கிறாரே! ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்படி பார்த்தாலும் ஆன்மாங்கிறாரு. இப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, நகையெல்லாம் போட்டுட்டு போய் நின்னு பிரதிபிம்பிச்சா இதுவும் ஆன்மாங்கிறாரு. அப்படின்னு ஒண்ணும் புரியாம, அதை கேட்ட இந்திரனும், விரோச்சனனும் திருப்தி அற்றவர்களாக அப்படியே அங்கிருந்து அப்படியே திரும்பினார்கள். அப்ப தாம் கூறியதைக் கேட்டு தங்கள் இருப்பிடம் திரும்புகின்ற இந்திரனையும், விரோச்சனனையும் பார்த்த பிரஜாபதி தமக்குள், ஆன்மாவை அடையாமல், ஆன்மாவை அறியாமல் இவர்கள் போகிறார்கள். இத்தகைய கருத்து கொண்டிருப்பவர்கள் தேவர்களோ, அசுரர்களோ யாராலும் அவர்களுக்கு அது இழப்பே என்று கூறிக்கொண்டார். இப்ப விரோச்சனன் திருப்தி உற்றவனாக அசுரர்களிடம் சென்று தான் அறிந்ததை அவர்களுக்கும் கூறினான்.
இதோ இந்த ஆன்மாவையே வழிபட வேண்டும். இந்த உடம்பையே வழிபட வேண்டும். இந்த ஆன்மா தான் உடம்பு வழியில் நம்ம இடத்துல இருக்கு. ஆகவே இதற்கு சேவை செய்ய வேண்டும். இதன் மூலம் நாம் இந்த உலகம், மறு உலகம் ஆகிய மற்ற உலகங்களையும் அடைவோம் என்று தவறாக புரிந்து கொண்ட விரோச்சனன் என்ன பண்ணிட்டான், இந்த பிரதிபிம்பிக்கின்ற உடல் தான் ஆத்மா அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்ப நான் ஆத்மான்ற இப்படிதான் இருக்கும் போல் இருக்கு. அது பல வடிவங்கள் எடுக்கும் போல் இருக்கு. அப்ப இந்த உடலும் ஆத்மாவா வடிவம் எடுத்திருக்கு. ஆகவே இந்த உடல் தான் ஆன்மா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு விரோச்சனன் வந்துட்டான். அப்ப தண்ணீரில் தெரிந்த பிரதிபிம்பத்தையே ஆன்மா என்று நினைத்தான் விரோச்சனன். தான் அறிந்த அரைகுறை உண்மையை மற்ற அசுரர்களுக்கும் கற்பித்தான். எல்லோருமாக உடம்பை போற்றுவதிலும் பேணுவதிலும் ஈடுபட ஆரம்பித்தார்கள். இது மாதிரி 30 வருடங்கள் பிரஜாபதியிடம் சென்று பிரம்மச்சரியம் காத்ததை விரோச்சனன் இதன் மூலம் வீணடித்து விட்டான் என்று புரிய வருகிறது. ஆன்மீகத்தில் இப்படித்தான் பலரும் போலியாக பல விஷயங்களை நம்பி நம்பி பல ஆண்டுகள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இங்க உண்மை நிலை என்ன? ஒரு விஷயத்தை மகான்கள் உபதேசிக்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றவன் மனதளவுல முன்னேற்றம் அடையாதவன் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்படிப்பட்டவர்களை தான் இங்க சாஸ்திரம் அசுரர்கள் சொல்லுது. அசுரர்கள்னா இப்ப நீங்க உடனே சினிமாவில் வர்ற மாதிரி ஏதோ 2 கொம்பு இப்படிதான் பொதுவா அசுரர்னா நமக்கு புரிய வைக்கிறதுக்காக படத்தை அப்படி வரைவாங்க. அசுரர்னு ஒரு படம் வரையும் போது பாத்தீங்கன்னா தலையில 2 கொம்பு இருக்கும், அப்படியே பல்லெல்லாம் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும், முகம் கர்ண கொடூரமா இருக்கும். அப்ப இப்படி இருக்கிறவன் தானே அசுரன். அப்படியே பாக்குறது அழகா அப்படியே நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ரம்மியமா இருந்தா அவன் இந்திரன் அப்படி நம்ம நினைச்சுக்க கூடாது. நீங்க மனது அளவுல புரிதல் அற்ற தன்மை, அதாவது மிருகம் மாதிரி கீழ்நிலை பரிமாணத்திலேயே இருக்கிறான். அவனுக்கு மெச்சூரிட்டியே வரமாட்டேங்குது. அதாவது பக்குவம் இல்லாத மனசு. அப்ப அது கீழ்நிலை மனதை அசுரன் அவமானப்படுத்துவதும், மேல்நிலை மனதை தேவன் என்று அவமானப்படுத்துவதற்கும் ஒரு உருவம் தேவைப்படுது இல்லையா? அந்த உருவத்துக்கு இப்படி அவமானங்களை கொண்டு நுழைக்கிறத நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால நாம இப்ப இந்த மாதிரி பெரிய லெவல்ல நம்ம பாடங்களை தேடி வரும்போது நீங்க அதை பக்குவத்தோட அணுகணும். நீங்க அப்படியே அந்த புராண கதைகள்ல சொல்லப்பட்ட கற்பனை கதாபாத்திரத்திலேயே போய் சிக்கிக்கிட்டு உடனே தேவன்னா அப்படியே ரம்மியமா இருப்பான், தங்க நகை எல்லாம் போட்டுட்டு இருப்பான், அப்ப அரக்கன்னா அப்படியே பயங்கர கருணை கொடூரமா இருப்பான் அப்படி நினைச்சுக்க கூடாது. இங்க மைண்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கு சாஸ்திரம். அதை இப்படி பூடகமா பேசும். அந்த அப்டேட்டட் மைண்ட் எப்படி இருக்கும், அப்டேட் ஆகாத மைண்ட் எப்படி இருக்கும், இங்க புரிதல் இருக்கிற மாணவன் எப்படி இருப்பான், புரிதலற்ற மாணவன் எப்படி இருப்பான். அப்ப இங்க குணாதிசயங்கள் எப்படி ஒரு மிருகத்திடத்துல இருக்கும், ஒரு மனிதனிடத்துல எப்படி இருக்கும், ஒரு பூச்சியின் இடத்துல எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம அப்டேட்ல பாக்குறோம் இல்ல. அப்ப அப்ப உயர் பரிமாணம் அப்படிங்கிறது அறிவின் அடிப்படையில தான் நீங்க அனுபவங்கள் கிடைக்குது நம்ம பாக்குறோம். அப்ப மனிதர்கள் கூட நாம அந்த அனுபவங்கள் எப்படி பாக்குறோம், அவன் கடந்து வந்த வயது, அவன் கடந்து வந்த பாதை, அவன் கடந்து வந்த கல்வியின் அடிப்படையில பாக்குறோம். இதெல்லாம் நமக்கு நடைமுறை உண்மை. ஏன்னா இப்ப நம்ம 5 வயசு பையனுக்கும் 50 வயசு பெரியவருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? 50 வயசு பெரியவருக்கு உண்டான அனுபவங்கள் வேற, 5 வயசு பையனுக்கு உண்டான அனுபவங்கள் வேற. அப்ப இங்க 2 பேருக்கும் அனுபவங்கள் எந்த அடிப்படையில மாறுபடுதுன்னா மெச்சூரிட்டி, பக்குவம். அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு? வயது முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி, அனுபவ முதிர்ச்சி இதெல்லாம் தேவைப்படுதா இல்லையா? அப்ப இந்த முதிர்ச்சியை வச்சுதான் அவர் 50 வயசு ஆனவர் இவ்வளவு அறிவாளியா இருக்கிறாரு. இவன் 5 வயசுல அறிவு கம்மியா இருக்கிறான் இந்த பையன். அப்படி நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது இல்லையா? இதுதான் இங்க சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருக்கு. இது எப்படி பேசுதுன்னா, இந்த பரிமாண வளர்ச்சி என்பது உடல் சார்ந்து மட்டும் அல்ல, நம்முடைய உள்ளம் சார்ந்தும் நிகழ வேண்டும் என்று சொல்ல வருது. அதான் இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் இப்ப டைரக்டா உங்களுக்கு விஷயத்துக்கு வரேன். அதாவது நான் கதை சொல்லிக்கிட்டு இல்ல. இப்ப நீங்க சாந்தோக்கிய உபநிஷதோட கதையில போய் மாட்டிக்க கூடாது. கதை சுவாரஸ்யமா இருக்கும். இதை கேட்கறதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வேணா ஆஹா அருமையா இருக்கு, இந்திரனும் விரோச்சனனும் இப்படி பண்றாங்க, படிக்கிறாங்க, சினிமா பாக்குற மாதிரி 2 பேரும் முகத்தை கண்ணாடியில பாக்குறாங்க, அவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டான், அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டான், அதெல்லாம் படிக்க நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிக்கல் என்னன்னா, நீங்க மைண்ட் லிஃப்ட் ஆகிற பக்குவம், மனம் உயர் பரிமாண அறிவை அடைகின்ற பக்குவம், அந்த பக்குவத்துக்கு நம்ம தயார்படுத்திருக்கோமா, நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், நம்ம எப்படி பிடிச்சுக்கிறோம், அவங்க சொல்ற விஷயங்களை எப்படி உள்வாங்கிக்கிறோம், அந்த அடிப்படையில 5 வயது பையன் புரிஞ்சுக்கிறதுக்கும் 50 வயசு பெரியவர் புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறத நம்ம அனுபவத்துல பாக்குற மாதிரி, அந்த அறிவு முதிர்ச்சிய பக்குவம் என்று நம்ம சொல்வது போல, இங்க நீங்க ஆன்மாவை புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை அடைஞ்சா நீங்க தேவர்கள் ஆயிட்டீங்க. அந்த பக்குவம் எனக்கு புரியலன்னு சொன்னா நீங்க அசுரன் ஆகிட்டீங்க. இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா இங்க 2 மாணவர்கள் இருக்காங்க. விரோச்சன ஒருத்தன், இந்திரன் ஒருத்தன். இந்திரன் எப்படி ஆத்மாவை புரிஞ்சுக்கிறான், விரோச்சன் எப்படி ஆத்மாவை புரிஞ்சுக்கிறான்? விரோச்சனும் ஆத்மாவை தேடுறான். ஆனா அவன் முடிவு பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டான், இந்த உடம்பு தான் ஆத்மான்னு முடிவு பண்ணி அவன் அதோட நிறுத்திக்கிறான். இந்திரன் ஆத்மாவை தேடுறான். ஆனா அவன் என்ன ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியல. அவன் சந்தேகத்தோடவே இருக்கிறான். திருப்தி அடையல. ஆத்மாவுல அவன் திருப்தி அடையல. அப்ப இந்த மாதிரி நமக்கு தேடி தேடி அடையும் போதுதான் அது நம்ம அடைய முடியும். அதாவது இலக்கை அடைகிற வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது இல்லையா?
இப்ப நம்ம பயணம் பண்ணி ஒரு இடத்துல போன உடனே அங்கேயே நமக்கு பிடிச்சு போச்சுன்னா, நம்ம எப்படி ஊருக்கு போய் சேருவோம்? நான் இது ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம இங்கிருந்து நம்முடைய டார்கெட் வந்து இமாலயா போணும். இப்ப இமாலயா போய்க்கிட்டு இருக்கிற பாதையில ரம்மியமான இடமெல்லாம் வருது. அப்ப இதுதான் இமாலயான்னு நீங்க அங்கேயே நின்னுட்டீங்கன்னா, நீங்க எப்படி இலக்கை போய் அடைய முடியும்? அடைய முடியாது. அப்ப இலக்கு வேற. ஆனா இலக்கை அடைவதற்கான பாதைகள்ல வருகின்ற அந்த சிறிய சிறிய விஷயங்கள் வந்து இலக்கு மாரியே தெரியுதுங்கிறதுக்காக அங்க நின்னுட முடியாதுல்ல. இலக்க அடைஞ்சா தானே நம்ம கோல ரீச் பண்ணிட்டோன்ட்டு. அது மாரி ஆத்மாவை அடையிற வரைக்கும் நம்ம அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு இடையில வருகின்ற விஷயங்கள் வந்து அந்த இலக்கை அடைவது போல தெரிஞ்சிருக்கும். ஆத்மா மாரி காட்டிக் குடுக்கும். ஆனா அது ஆத்மான்னு நம்ம நம்பி ஏமாந்துற போயிடக்கூடாது. அந்த விஷயத்துல இவன் விவேகத்தோட நடந்துக்கிறான் இந்திரன். ஆனா இந்த விரோச்சனன் வந்து விவேகம் இல்லாம நடந்துக்கிறான். அப்ப அதனால இவங்க 2 பேருக்குள்ள பாகுபாடுகள்ல தவறா புரிஞ்சுக்கிறான். இந்த விரோச்சனன். இந்த உடம்பு தான் ஆத்மான்னு நெனச்சுக்கிறான். அப்ப இங்க அந்த சிக்கல் வந்து விடுகிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த விஷயத்த புரிய வச்சு, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, அதனால்தான் தானம் கொடுக்காதவனையும், பிறரை மதிக்காதவனையும், வழிபாடுகள் செய்யாதவனையும் இன்று மக்கள், "ஓ! இவன் அசுரனே" என்று கூறுகிறார்கள். ஏனெனில், இப்படி வாழ்வது அசுரர்களின் கொள்கை. அவர்கள்தான் இறந்தவனின் உடம்பை அழகான பொருட்களாலும், துணிகளாலும், ஆபரணங்களாலும் அணிவிக்கின்றார்கள். இதனால் மறு உலகை அவன் அடைகிறான் என்று கருதுகின்றார்கள் என்று இங்க பார்க்க முடிகிறது. அப்ப இங்க என்னன்னா, அந்த ஆத்மா வந்து மறுபிறப்பு வரும் இல்லையா? அப்ப இந்த உடம்பு தான் ஆத்மான்னு ஒருத்தன் தப்பா புரிஞ்சுக்கிட்டா, அந்த உடம்பே மறுபிறவிக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ள மனிதர்கள் எல்லாம் நம்ம ஒரு காலத்துல பார்த்தோம். அதுதான் நீங்க வந்து எகிப்துல மம்மி. இப்ப எகிப்து நாட்டுல வந்து மம்மின்னு சொல்லி பதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மம்மிய வந்து இப்பவும் நம்ம அகழ்வாராய்ச்சியில தோண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மம்மிங்கிற பிணத்து மேல வந்து நெறைய தங்கங்கள், வைர நகைகள், கிரீடங்கள் எல்லாம் போட்டு அப்படியே படுக்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் அரசர்கள் தான். அப்ப இந்த அரசர்கள் வந்து எகிப்து நாட்டை ஆண்ட அரசன் வந்து உடம்ப விட்ட உடனே, அந்த நாட்டுல இருக்கிறவங்க என்ன நம்பிக்கை தெரியுமா? அந்த உடம்பு தான் ஆத்மா. அப்ப இது வந்து திருப்பி ஒரு உடம்பு எடுக்க போது. அப்ப இன்னொரு உடம்பு எடுத்து வரும்போது, அந்த உடம்பு வந்து இதே மாரி எல்லாம் எடுத்துட்டு வரட்டும். இந்த தங்க கிரீடம், இந்த வைர நெக்லஸ், அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அடுத்த உடம்புல வருவாரு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில, அவரு அந்த உடம்பையே பராமரிச்சு, அந்த இறந்து போன உடம்பையே பராமரிக்கிறதுக்காக, அதுல திரவங்கள்லாம் தடவுவாங்க. ஏன் தெரியுமா? அது அழுகி போயிடக்கூடாது. ஏன்னா, அது திருப்பி உடம்பு எடுக்க போகுது இல்லையா? உயிரோடு வரப்போகுது. அவங்க நம்பிக்கை. ஏன்னா இப்படித்தானே நம்முடைய மக்களுடைய மனோபாவம். புரிதலற்ற தன்மை தானே. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் எப்படி இருந்திருப்பான்னு நம்ம சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா இப்பயே மூடனா இருக்கான். இப்பயே நம்ம இப்ப 2025லயே ஒருத்தன் இப்படி போடுறான் Facebookல. ஆத்மாவே கிடையாது அப்படின்ட்டான். அப்ப அந்த பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் எப்படி புரிஞ்சிருப்பான்? மகா முட்டாளா இருந்திருப்பான். அப்ப அவன் வந்து என்ன நினைச்சுட்டான், இந்த உடம்பு தான் ஆத்மா அப்படின்னு நம்பிக்கையின் அடிப்படையில உடம்ப அலங்காரம் பண்றான். உடம்புக்கு கிரீடம் போடுறான். உடம்புக்கு நகைகள் அணிவிக்கிறான். அந்த உடம்பு அழுகி போகக்கூடாதுன்ட்டு அது சில திரவங்களால் தடவி அத பொதிக்கிறான். ஆனா நாம 2000 ஆண்டுகளோ, 5000 ஆண்டுகளோ கழித்து தோண்டி பார்த்தா, அந்த உடம்பு வந்து அழியாம, சிதையாம இருக்கு. காரணம் என்ன? அந்த கெமிக்கல் தடவப்பட்டதுனால. அது மேல இருக்கிற நகைகளும் அப்படியே இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள அப்படியே இருக்கு. ஆனா, எல்லாம் எடுத்து நம்ம தோண்டி பார்த்தா, அந்த உடம்பு என்ன உயிர் பெற்றுதா? உயிர் பெறாது. ஏன்னா, இங்க உடம்புங்கிறது ஒரு பஞ்சபூதத்தில் வந்த விஷயம். அது புரியல அவனுங்களுக்கு. அதனால அது இதே உடம்புல வந்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில அவனுங்க அப்படியெல்லாம் பதிச்சிருக்கானுங்க அந்த காலத்துல. அந்த மாரி இந்த காலத்துல உண்டு. இந்த காலத்துல நெறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய முட்டாள்தனமான நம்பிக்கை. அப்படி முட்டாள்தனமான நம்பிக்கையில் இருக்கிறவன, இங்க சாஸ்திரம் வந்து நேரடியா முட்டாள்ன்னு சொல்றதில்ல. அசுரன்னு சொல்லிடுது. இப்ப நேரடியா முட்டாள்ன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வந்துரலாம். அசுரன்னு சொல்லிட்டா புரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்ல வருது. அப்ப இங்க இந்த விஷயத்த வெளிப்படையா ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா, அவன் தேவன். அரைகுறையா புரிஞ்சுகிட்டு இப்படியெல்லாம் கண்ட விஷயங்கள செஞ்சுட்டு இருந்தான்னா, அவன் அசுரன். அப்படிங்கிற டாபிக்க இங்க பேசி, இத புரிய வைக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க அடுத்த இந்த நிலையில இந்த 8ஆம் பகுதி நிறைவடைகிறது. இந்த பாடத்திட்டத்துல இப்ப 8வது பகுதி நிறைவடைகிறது. அடுத்தது இதே பிரஜாபதி வித்யாவுல அடுத்த 9ஆம் பகுதி வருகிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ விரோச்சனனைப் போலவே தன்னுடைய இருப்பிடம் திரும்பிய இந்திரன் தேவர்களை அடைவதற்கு முன்பாக ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள நேர்ந்தது. இப்ப அசுரன் என்ன பண்ணிட்டான்? அசுரர்களின் தலைவனான விரோச்சனன் வந்து நேரா போனா தன்னுடைய ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். டேய் இனிமேல் நாம தான்டா ஆத்மா. நம்ம உடம்பு தான்டா ஆத்மா. இனிமேல் நாம எல்லாம் ஆத்மாக்கள். அப்ப நீ எல்லாம் என்ன பண்ற? எல்லாம் உடம்ப கரெக்ட்டா பராமரிச்சுக்கோ. உடம்ப நல்லா செழிப்பா வச்சுக்கோ. உடம்புக்கு என்னென்ன வேணுமோ குடுத்துக்கோ. உடம்ப எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கோ. உடம்ப நல்லா நறுமண பொருட்கள தடவிக்கோ. அப்படி இப்படின்னு அவன் அப்படி உடம்புக்கு முக்கியத்துவம் குடுக்குற விஷயத்த பரப்பி விட்டுட்டான் விரோச்சனன். ஆனா இங்க இந்திரன் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனா போறான். அவனுக்கு வந்து உடம்பு ஆத்மாவா இருக்க முடியாது. ஏன்னா அது அழியுதே. ஆத்மானா அழியாதது அல்லவா?
இவரு எப்படி நம்மள இப்படி போட்டு குழப்புறாரு பிரம்மா அப்படின்னு அவன் இப்படி யோசிக்கிறான். கொஞ்சம் அப்படியே பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் சிந்தித்தான். இந்த உடம்பே ஆன்மா என்று கருதுகிறேன். எனவே இந்த உடம்பை நன்றாக அலங்கரித்தால் ஆன்மாவை அலங்கரித்ததாகிறது. உடம்பிற்கு நல்ல உடைகள் அணிந்தால் ஆன்மாவிற்கு நல்ல உடை அணிந்ததாகிறது. உடம்பை பகட்டாக வைத்துக் கொண்டால் ஆன்மாவை பகட்டாக வைத்ததாகிறது. அப்படியானால் உடம்பு பார்வையற்றதாகுமானால் ஆன்மாவும் பார்வையற்றதாகுமே. உடம்பு ஊனமுற்றதாக மாறுமானால் ஆன்மாவும் ஊனமுற்றதாகுமே. உடம்பு காயம் பட்டால் ஆன்மாவும் காயப்படுமே. உடம்பு அழிந்தால் ஆன்மாவும் அழிந்து விடுமே. இத்தகைய கருத்தில் நான் எந்த சிறப்பையும் காணவில்லை என்று அந்த இடத்துல இந்திரன் அப்படியே ஸ்தம்பித்து நிக்கிறான். இந்திரன் வந்து இப்போ பிரம்மா சொன்ன வார்த்தையின் மேல ஒரு அவநம்பிக்கை கொள்ளல. ஆனா ஆராய்ச்சி பண்றான். இங்க இதுதான் விஷயமே. அதாவது குரு வந்து ஒரு விஷயத்த உபதேசிக்கும் போது அவனை பக்குவப்படுத்துவதற்காக தான் அந்த வார்த்தையை சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அவன் மெச்சூரிட்டி உள்ள மாணவன். ஆனா அவர் சொல்றத அப்படியே மூடத்தனமா ஏத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் வந்து ஒரு முட்டாள் மாணவன். அப்படிதான் இங்க சாஸ்திரம் பாக்குது. அப்ப இங்க இவன் விரோச்சனன் வந்து அப்படியே ஏத்துக்கிட்டான். ஆனா இவன் இந்திரன் வந்து சிந்திக்கிறான். ஏன்னா அழியக்கூடிய உடம்பு ஆன்மாவாக இருக்க முடியாதுங்கிறது அவன் யோசிக்கிறான். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப அசுரனுக்கும் தேவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம நம்முடைய புராண கதைகளிலும் நம்ம மற்ற விஷயங்கள்லயும் கற்பனைகள்ல சொல்வது போல நம்ம இதுதான் சொல்ல வரோம். அசுரன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கருத்த உடலை உடையவன், மிகவும் உயரமானவன். அதாவது சாதாரண மனிதர்களால் நிமிர்ந்து பார்க்க இயலாத அளவுக்கு உயரம் உடையவன் போன்றதெல்லாம் இருக்கலாம். அப்படி பார்ப்பதற்கு பயங்கரமா இருப்பான். தலையில 2 கொம்பு வச்சிருப்பான். அப்படி இப்படிலாம் நம்ம கற்பனை கதாபாத்திரங்கள்ல அசுரனை வந்து உருவகப்படுத்தி, அந்த புராண கதைகளில கொண்டு வந்து நுழைத்து, அப்படிதான் அவன் இருப்பான் அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு உருவகத்தன்மைய உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அது மாரி தேவன்னா, அந்த தேவன்கிறவன் வந்து கிரீடம் போட்டுக்கிட்டு இருப்பான். நெஞ்சில வந்து தங்க நகை அணிந்திருப்பான். பட்டு பீதாம்பரங்கள் போட்டிருப்பான். அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்கோம். இப்ப இந்த மாரி உருவகங்கள்ல போய் நம்ம சிக்கிக்கிட்டதுனால தான், நம்ம கடவுள்களும் இப்படி உருவங்கள்ல வந்து சிக்கிக்கிட்டாங்க. இந்த உருவக பிரச்சனையே தான் நமக்கு இன்றைக்கும் கடவுள் பூரா உருவத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உருவத்துல மாட்டிக்கிட்டு இருக்கனால கடவுள் வழிபாடுகள பாருங்க எத்தன பேதமை நம்ம இடத்துல இருக்கு. சிவபெருமான்னா ஒண்ணுமே இல்ல. வெறும் புலித்தோல போத்திக்கிட்டு, வெறும் ஒரு உடுக்கையும் சூலாயத்தையும் எடுத்துக்கிட்டு வெறும் உடம்போடு வந்து நிப்பாரு சிவபெருமானு. ஆனா பெருமாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கு சக்கரதாரியா, பட்டு பீதாம்பரமா, அப்படி நகைகளை அணிந்து கொண்டு அவ்வளவு ஒரு ஆடம்பரமா வந்து பெருமாள் நிப்பாரு. அப்ப இந்த வேறுபாடுகள் பாருங்க. தேவர்களிலேயே இப்படி வேறுபாடுகள உண்டாக்கி நம்ம பார்க்கிறதுக்கு என்ன காரணம்னா, மனசு தான் காரணம். ஏன்னா நமக்கு புரியாததுனால இந்த மாரி உருவங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு, அந்த உருவத்துக்குள்ள இறைவனை உருவாக்கி, அது உண்மை என்பது போல மனசு ஒரு கற்பிதத்த உண்டு பண்றதுனால தான் இந்த இறைவனை இன்னும் உருவத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப உருவத்துல இறைவன் இருக்கிறாங்கிறதுனால தான் நம்முடைய உருவத்தையும் உண்மை என்று நம்புறோம். அதனால தான் நம்ம உடல் பற்ற விடமாட்டேங்கிறோம். அதனால உலகப்பற்ற விடமாட்டேங்கிறோம். இப்படி எல்லாமே பற்றுல சிக்கிக்கிட்டு இருக்கிற நாம எப்படி ஆத்மாவை அனுபவமாக்க முடியும்? ஏன்னா ஆத்மா உருவமற்றது. ஆத்மாவுக்கு உடலே கிடையாது. அப்புறம் அங்க அதுக்கு எங்கிருந்து அலங்காரம் தேவைப்படும்? உருவம் இல்லாத ஒரு பொருளுக்கு எப்படி நீங்க அலங்காரம் பண்ண முடியும்? அதுக்கு மேல வந்து தங்க நகை போடுவீங்களா? வைர வைடூரியம் போடுவீங்களா? தங்க கிரீடம் வைப்பீங்களா? அப்படிலாம் வைக்கவே முடியாது. ஏன்னா ஆத்மானா என்னங்கிற அடிப்படை விஷயத்த வந்து சாஸ்திரம் சொல்லும்போது, அது அறிவுன்னு சொல்லும்போது, அந்த அறிவு தான் இங்க எல்லாவற்றுக்கும் மகுடம். இங்க அனைத்தையும் அறிவா இருப்பதினால் அது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக மகுடம் சூடி நிற்கிறதுங்கிறத நம்ம ஒரு வார்த்தையில ஓமானமா பேசப் போயி, அந்த வார்த்தையே ஒரு தவறான புரிதல்ல ஒருத்தன் புரிந்து கொண்டு, அந்த உருவத்துக்கு மகுடம் வைத்து பார்க்கின்ற ஒரு மூடத்தனமான வாழ்க்கையெல்லாம் மனிதர்கள் வாழ்வதை நாம் நடைமுறையில் பார்க்கிறோம் இல்லையா? அத இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்படி சுட்டிக்காட்டி என்ன சொல்லுதுன்னா, இப்படி வந்து தவறான கண்ணோட்டத்தில நாம வந்து ஆத்மாவை புரிந்து வைத்துக்கொண்டு, இப்படியெல்லாம் தடம் மாறி போகிறோம். அதை புரிய வைப்பதற்காக பிரஜாபதி இவ்வாறெல்லாம் அவனுக்கு அவனுடைய அறிவை, அவனுடைய விவேகத்தை விரிவுபடுத்துவதற்காக இவ்வாறு அவனை தூண்டி விடுகிறார் என்று இங்கே பார்க்க முடிகிறது என்று இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க முடியுது. அசுரன் பிரஜாபதி சொன்னதை கேட்டு அப்படியே திருப்தி அடைந்து சென்று விட்டான். ஏனென்றால் உடம்பே ஆன்மா என்பதாக பிரஜாபதி சொன்னது அவன் பராமரித்து சுகபோகங்களை அனுபவிக்கும் உடம்பை மேலும் சுகபோகத்தில் ஆழ்த்தும் செயலை செய்ய தூண்டுவது போல அது அமைந்து விட்டது. ஆனால் தேவன் அவ்வாறு இன்றி அவனும் சுகபோகத்தை அனுபவிப்பவனாக இருந்தாலும் கொஞ்சமும் சிந்தனை திறனை கொண்டிருந்தான். இதன் காரணமாகத்தான் பிரஜாபதி சொன்னது குறித்து தேவலோகம் வருவதற்கு முன்பாகவே அவன் சிந்தித்து பார்த்தான். இது அசுரனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் என்பதாக இங்கு நாம் பார்க்கப்படுகிறது என்று இந்த இடத்துல இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து வந்து
2 பேருடைய கேரக்டருக்கு உண்டான டெஃபினிஷன் குடுக்குது. அப்ப நம்ம இதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது மாணவர்கள்ல ஒரு சாரர் அப்படியே உண்மை என்று நம்பி பயணம் பண்ணுவாங்க. ஒரு சாரர் அதை ஆராய்ந்து பார்ப்பாங்க. அது எப்படி இப்படி சொல்ல வர்றீங்க? இதுக்கு எப்படி விளக்கம் குடுக்க வர்றீங்க? இது எங்களுக்கு புரியல. இது எங்களுக்கு விளக்கம் குடுங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்வாங்க. அப்படி தெளிவுபடுத்திக் கொள்ளும்போது தான் நாம அதுக்கான விடைகளை பிடிச்சு விவேகத்தை அடைந்து நம்ம வந்த வேலையை முடிக்க முடியும். இப்ப அடுத்த மந்திரத்துல என்ன சொல்ல வருதுன்னா, ஆன்மாவை பற்றி தான் கொண்டிருந்த கருத்து திருப்தியாக இல்லை என்று கண்ட இந்திரன் சமித்துடன் மீண்டும் பிரஜாபதியை காண வந்தான். அவனை கண்ட பிரஜாபதி அவனிடம், இந்திரா, திருப்தியுற்ற மனத்தினனாய் விரோச்சனனுடன் நீயும் உன் இருப்பிடத்துக்கு திரும்பினாயே, இப்போது எதை விரும்பி மீண்டும் இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு இந்திரன், ஐயனே, இந்த உடம்பை நன்றாக அலங்கரித்தால் ஆன்மாவை அலங்கரித்ததாகிறது. உடம்பிற்கு நல்ல உடை அணிந்தால் ஆன்மாவிற்கு நல்ல உடை அணிந்ததாகிறது. உடம்பை பகட்டாக வைத்துக் கொண்டால் ஆன்மாவையும் பகட்டாக வைத்ததாகிறது. அப்படியானால் உடம்பு பார்வையற்றதாகுமானால் ஆன்மாவும் பார்வையற்றதாகி விடுமே. உடம்பு ஊனமுற்றால் ஆன்மாவும் ஊனமுற்றதாக ஆகிவிடுமே. உடம்பு காயம் பட்டால் ஆன்மாவும் காயப்பட்டு விடுமே. உடம்பு அழிந்தால் ஆன்மாவும் அழிந்து விடுமே. இத்தகைய கருத்தில் நான் எந்த சிறப்பையும் காணவில்லை. ஆகவே தாங்கள் இதை மீண்டும் எனக்கு தெளிவாக விளக்க வேண்டும் என்று பதிலளித்தான் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்த மந்திரத்துல பிரஜாபதியாகிய நான்முக பிரம்மா இந்திரனுடைய மனோநிலையை நன்றாக புரிந்து கொண்டார். இப்போ அவர் பேசுறார், பிரஜாபதி பேசுறார். இந்திரா, நீ கூறியது சரிதான். நீ ஆன்மாவை பற்றி சரியாக அறியவில்லை. ஆகவே நீ மீண்டும் அதை அறிந்து கொள்வதற்கென்றான ஆர்வத்தால் என்னை நாடி வந்திருக்கிறாய். அதனை நான் விளக்குகின்றேன். ஆனால் நீ இன்னும் 32 வருடங்கள் இங்கே தங்க வேண்டும் என்றார். அப்ப பாருங்களேன், அவன் உடம்பு ஆன்மா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னதை வச்சுக்கிட்டு அவன் ஓடிட்டான் விரோச்சனை. இவன் உடம்பு ஆன்மா இல்ல, ஆன்மா உண்மையான ஆன்மா எது எனக்கு காட்டி கொடுங்கன்ட்டு ஒரு 32 வருஷம் கழிச்சு கேள்வி கேட்கிறான். அப்படி வந்தவனுக்கு இன்னும் ஒரு 32 ஆண்டுகள் இங்க காத்திருக்க வேண்டும்னு பிரம்மா சொல்றாருன்னா அது எவ்வளவுப்பட்ட வேல்யூ சமாச்சாரம் பாருங்களேன். எப்படிப்பட்ட ஒரு வேல்யூ. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ அடுத்த லைன்ல அவர் சொல்லிட்டாருன்னா இந்திரன் புரிஞ்சுக்குவானா அப்படின்னா புரிஞ்சுக்க மாட்டான். அதுதான் இங்க சப்ஜெக்ட். இப்ப அதைத்தான் நாம அனுபவத்துல பாக்குறோம். இப்ப நம்ம பாடத்திட்டங்கள்லயே பாத்தீங்கன்னா, நான் எத்தனை வருஷமா இந்த கிளாஸ் இப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய உபநிஷத்துகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு உபநிஷத்து வகுப்பு முடிச்ச பிறகும் அதே சந்தேகத்துல அப்படியே இருக்கிறாங்க. நிறைய பேர் மாறவே இல்லை. அப்ப மனசு எதுல போய் சிக்குதுன்னா, இந்த மாதிரி வெளி விவகாரங்கள்லயே ஆர்வம். அதாவது இங்க உலகமே உண்மையில் இல்ல. ஆத்மா இருக்கிறதுனால உலகம் இருக்குங்கிறத நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க உலகம் தான் உண்மையில் இருக்குங்கிற மாதிரி இவங்க மனோபாவம். அப்ப உலகம் உண்மையில இருக்குதுங்கிற இந்த மனோபாவத்துக்கு நம்ம எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அவங்களை திருப்திப்படுத்த முடியாது இல்லையா? ஏன்னா சொர்க்கலோகம் இருக்குன்னு நம்புறவங்க கிட்ட சொர்க்கத்தை எப்படி நம்ம காட்டி கொடுக்க முடியும்? அவங்க காட்டி கொடுக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. அந்த காட்டி கொடுக்கிறவங்க யாருன்னு அவங்க தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப காலம் இப்படியே விரயமாயி வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. ஏன்னா உண்மையிலேயே ஒரு சொர்க்கலோகம் இல்ல. அந்த சொர்க்கலோகத்தை யாராலையும் காட்டி கொடுக்கவே முடியாது. அப்ப அது மாதிரி இப்போ ஆன்மாங்கிற ஒரு விஷயத்துல நிறைய பேர் ஆன்மாவை காட்டி கொடுங்கன்னு வராங்க. ஆன்மாவை காட்டி கொடுக்கறதுங்கிறது அது தனக்கு வேறாக இல்ல. விஷயம் இவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா உள்வாங்கணும். இப்போ சொர்க்கத்த கேட்டு இப்ப என்கிட்ட ஒருத்தன் வரான். சொர்க்கத்த காட்டி கொடுங்கன்னு சொல்றான். நான் எடுத்த வார்த்தைக்கு என்ன சொல்லிடுவேன்? சொர்க்கம்னே ஒண்ணு கிடையாதுப்பா, காட்டி கொடுக்க முடியாதுன்றுவேன். அப்ப அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? இவன் ஒரு முட்டாளு. இவன் சொர்க்கத்த பார்க்கலங்கிறதுனால சொர்க்கமே இல்லைன்னு சொல்றான். இவன் ஒரு மூடன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? நம்மள திட்டிட்டு வேற ஒரு குரு கிட்ட போய் சொர்க்கத்த காட்டி கொடுங்கம்மா. உடனே அந்த குரு, சொர்க்கத்த நான் காட்டி கொடுக்குறேன். என்கிட்ட ஒரு 32 ஆண்டுகள் வேலை செய்யு. எனக்கு மாடை கழுவி விடு. என் மாடுக்கு பாலை கறந்து கொடு அப்படின்னு அவர் பயன்படுத்திக்குவாரு. அப்ப அவன் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 32 வருடம் கழிச்சு கேட்டா அவர் ஏதோ ஒரு புருடா விடுவார்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் பெரும்பாலான மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இல்லாத உலகத்தை எப்படி இருக்கிற மாதிரி காட்டி கொடுக்க முடியும்? அப்போ நம்ம என்ன சொல்றோம்? நீ ஆன்மா தான்ப்பா, நீ தான் அது, தத்துவமசி அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொடுத்த உடனே தன்னையே தனக்கு காட்டி கொடுக்கிறாருங்கிறத ஒருத்தன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். இதுதான் பாடத்துல இருக்கிற ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம். இது எல்லாருமே பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இதை பத்தி தான் நான் கடந்த முறை ஒரு கதை சொல்லியிருப்பாரு நம்ம சுவாமிஜி பரமசுகானந்தா கிளாஸ்ல கூட. நான் அந்த கதையை சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். ஒருத்தன் எனக்கு கடவுளை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ தான் கடவுள்னு சொன்ன உடனே இவர் ஒரு மூட குருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், வேற ஒரு குரு கிட்ட போறான். அந்த குரு என்ன சொல்றாரு, நீ வேற கடவுள் வேறதான், நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 12 ஆண்டுகள் அவருக்கு வகுப்பு எடுக்கிறான். 12 ஆண்டுகள் அங்க இருக்கான், தங்கி குருகுலத்தை சேவை செய்யறான். 12 ஆண்டுகள்
முடிஞ்ச உடனே அவன் புரிஞ்சுக்கிறான். பாரு சிவபெருமான் தான் கடவுள். அவர் ஜடாமுடியோடு இருப்பார். சூலாயுதம் வச்சிருப்பார். புலித்தோல் போர்த்தி இருப்பார். அப்படின்னு நல்லா புரிஞ்சுகிட்டு, இவரு தான் கடவுள். நான் வந்து ஜீவன். அவர் பரமன் அப்படின்ட்டு புரிஞ்சுகிட்டு, நேரா கோவமா வரான். யார்கிட்ட? அந்த ஏற்கனவே போய் அவன் சந்திச்ச குரு இருக்கார்ல. அவரு அவன்கிட்ட போன உடனே நீ தான் கடவுள்னு அவர் சொன்னார்ல. இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் குரு வந்து என்ன கடவுளுங்கிறான். கடவுளுங்கிறது வேற. அவரு தனியா இருக்காரு. இவன் என்ன கடவுள்னு சொல்றான். இவன போய் இன்னைக்கு 2ல ஒரு கேள்வி கேட்டு வரேன். அப்படின்னு 12 வருடங்கள் கழித்து அவன் அந்த குருவ சந்திக்க போகும்போது அவர் என்ன பண்றாரு? சவரம் பண்ணிட்டு இருக்காரு. உட்கார்ந்து அப்பதான் மொட்டை அடிச்சுக்கிட்டு தாடி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கொஞ்ச நேரம் காத்திருப்பா, நான் சவரம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்புறம் இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சிஷ்யன் இந்த வேற ஒரு குரு கிட்ட படிச்சுட்டு போனவன் 12 வருஷம் படிச்சுட்டு போனவன். சவரம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே இவர் என்ன பண்றாரு? சவரம் பண்ண அந்த சவர தொழிலாளிய பார்த்து, "ரொம்ப நன்றி ஐயா. நீங்க கடவுள் மாரி எனக்கு வந்து இதெல்லாம் எடுத்து குடுத்துருக்கீங்க. நீங்களே கடவுள்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சவர தொழிலாளி, "என்னங்க ஐயா என்ன போய் கடவுளுங்கிறீங்க? நான் வேற, கடவுள் வேறங்கய்யா. என்ன போய் நீங்க கடவுள்ன்னு சொல்லலாமா? நீங்க இவ்வளவு பெரிய சாமி. நான் வந்து ஏதோ உங்ககிட்ட முடி வெட்ட வந்திருக்கிறேன். நான் ஒரு சாதாரண ஆளு" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பணிவா, மரியாதையா அவருக்கு சவரம் பண்ண தட்சணைய வாங்கிட்டு அவன் கிளம்பிடுறான். கிளம்புன உடனே இந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, இந்த 12 வருஷம் படிச்சுட்டு போனவன். அவன் சொல்றான், "இததான் இன்னுமே சொல்லிட்டு இருக்கியா? அன்னைக்கு நான் வந்தப்போ இததான் பார்க்கிறவனெல்லாம் கடவுள், கடவுள்ங்கிற. இப்ப நீ சவரத் தொழிலாளி கூட விட்டு வைக்கலையா? இவனையும் கடவுளுங்கிற. நீ எப்படிப்பட்ட ஒரு முட்டாளா இருக்கிற? நான் பாரு 12 வருஷம் படிச்சுட்டு வந்து கடவுள் வேறு, நான் வேறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு" சொல்றான். அப்ப உடனே இந்த சாமி கேட்கிறாரு, "சரிப்பா, நீ 12 வருஷம் கழிச்சு தானே நீ வேறு, கடவுள் வேறுன்னு தெரிஞ்சுக்கிட்ட. பாரு இப்ப இந்த சவரத் தொழிலாளி இப்ப 10 நிமிஷம் கூட இல்ல. உடனே நான் வேறு, கடவுள் வேறுன்னு சொல்லிட்டாரேப்பா. அப்ப அவருக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப சவரத் தொழிலாளி கிட்ட போய் நீ கடவுள் மாரிப்பா, நீயே கடவுள்னு நான் சொன்னேன். அவன் அடுத்த செகண்ட் என்ன சாமி என்ன போய் கடவுளுங்கிறீங்க? நான் வேற, கடவுள் வேறங்கிறத அந்த ஸ்பாட்லயே அவரு ஆன்சர் குடுத்தாரா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு சவரத் தொழிலாளி அத தெரிஞ்சு வச்சிருக்கான்ப்பா. சவரத் தொழிலாளி தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு 12 வருஷம் வேற குருகுலத்துல போய் படிச்சியா? அப்ப இத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீ 12 வருஷம் அங்க இருந்தியா? இத வந்து சவரத் தொழிலாளி கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அப்படின்னு அந்த குரு சொல்லும்போது தான் அவன் யோசிக்கிறான். எதுக்கு இத சொல்ல வரேன் இந்த கதை அப்படின்னா, நான் வேறு, இறைவன் வேறுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா, நான் தான் இறைவன் சொல்றதுக்கு பல காலங்கள் தேவைப்படுது. அத புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவமோ, அதுக்கான நேரமோ, அதுக்கான காலமும் நமக்கு தேவைப்படுது. அப்ப அது வந்து மனம் உயர் பரிமாண நிலைய அடையும் போது தான் அத ஏத்துக்கும். இல்லன்னா ஏத்துக்காது. அப்ப அப்படிதான் இந்த பாடத்திட்டம் நம்மள கொண்டு போயிட்டு இருக்கு. அப்ப இதுல வந்து இப்படித்தான் இந்த விஷயத்த வந்து பிரம்மா அணுகுறாரு. அதாவது பிரஜாபதி வந்து அந்த இந்திரனையும், விரோச்சனனையும் அணுகுற முறை வந்து இப்படி பார்க்கிறாரு. ஏன்னா, வேறுன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது யார் வேணா சொல்லுவா. ஆனா நான் தான் இறைவன் சொல்றது மிகப்பெரிய விஷயம். அத ப்ரூவ் பண்ணணும். அப்ப உண்மைய சொல்லணும்னா, அதுக்கு ஆதாரம் தேவைப்படும். பொய்ய சொல்றதுக்கு ஆதாரம் தேவையில்ல. அப்ப இங்க பொய் யாரு வேணா நம்பலாம். ஆனா உண்மைய புத்திசாலிகள் மட்டும் தான் நம்புவாங்க. அப்ப உண்மைய சொல்லணும்னா புத்திசாலிகள் தேவைப்படுறாங்க. அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்திட்டத்துல பார்க்கிறோம். ஆகவே அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தைய ஒருத்தன் சொல்லணும்னா, அவன் புத்திசாலியா இருந்தா தான் சொல்ல முடியுங்கிறத எங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப நேரம் கருதி நம்ம இந்த வகுப்ப அடுத்த இதுல வச்சுக்கலாம். இன்றைக்கு நான் இந்த இடத்துல வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.